எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, අපේ ප්‍රේම කරන අපගේ යහපත් පියාණනි, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். මේ උදෑසනේ සම්මාසට ස්තුතියි. நீர் தெரிந்தெடுத்த ஒரு சிறு ஜனக்கூட்டம் இந்த இடத்துல இருக்கிறது சுவாமி. ඔබ තෝරාගත් කුඩා කණ්ඩායමක් අප මැදින් සිටිනවා. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை போஷியும். ඔබගේ වචනේ කර්ණ කොටගෙන අපව පෝෂණය කරනවා. உம்முடைய பரிசுத்தாவியின் பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். ඔබ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ තේජස අපිට අවශ්‍යයි. உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ඔබගේ දෑතට මාරි කරමු. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආඥා කරමි යන්නගේ පියාණනි. ஆமென் ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். විසිඳන වඩි වෙමු. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கூட මේ ඉරිදින උදෑසන கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප මැදින් සිටිනසේක. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපත් සමග සිටිනසේක. ஆமென். ආමේන්. வேத புத்தகத்திலே දේව වචනේ 2 பாகங்கள் உண்டு. කොටස් දෙකක් තිබෙනවා. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. පරණ ගිවිසුම අලුත් ගිවිසුම කියලා. பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, පරණ ගිවිසුම කියන්නේ පරණ ගිවිසුම, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. අලුත් ගිවිසුම අලුත් ගිවිසුම. இப்போ இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. පරණ ගිවිසුමටත් අලුත් ගිවිසුමටත් බොහෝ වෙනස්කම් තිබෙනවා. பழைய உடன்படிக்கை நீதியிலும் சட்டத்திலும் நிலைநிற்கப்பட்டது. පරණ ගිවිසුමේ නීතියද ව්‍යවස්ථාවේද ස්ථිර වූ දෙයක්. புதிய உடன்படிக்கை අලුත් ගිවිසුම නම් கிருபையினால் ஸ்தாபிக்கப்பட்டது. කරුණාවෙන් ඒක ස්ථාපිත වූ දෙයක්. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි, பழைய உடன்படிக்கையிலே தேவன் පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේ நீங்கள் என் கட்டளைகளுக்கு என் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு பணம் கொடுப்பேன், காணி பூமி எல்லாம் கொடுப்பேன் என்று சுகம் கொடுப்பேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்திருந்தார். පරණ ගිවිසුමේ ඔබ මාගේ අන පනත් වලට නීති රීති වලට ඔබ යටහත් වෙලා ජීවත් වුණොත් ඔබ ආශිර්වාද කරනවා, ගෙවල්, ඉඩම්, ගම්බි, මුදල් හැම දෙයක්ම දෙනවා කියලා උන්වහන්සේ පොරොන්දු වී තිබෙනවා. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே, அதாவது புதிய உடன்படிக்கையின்படி அப்படி அல்ல. නමුත් අලුත් ගිවිසුම අනුව අලුත් පොරොන්දුව අනුව එසේ නොව. இதிலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பிழையான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். මේ තුලින් තමයි බෝ කිතුණුවන් වැරදි නියම වලට යොමු වෙන්නේ. புதிய ஏற்பாட்டு காலத்திலே, அதாவது புதிய உடன்படிக்கையின் காலத்திலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே அதனுடைய அடித்தளமாக இருக்கிறது. අලුත් ගිවිසුම් කාලේ අලුත් ගිවිසුමේ යේසුස් වහන්සේ ගැන දැන ගැනීම, යේසුස් වහන්සේගේ පොරොන්දු දැන ගැනීම, යේසුස් වහන්සේ තුළ ජීවත් වීම අඩිතාලමක්ව තිබෙනවා. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணவில்லை. පරණ ගිවිසුම් කාලේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔවුන් තුල වාසය කළේ නැහැ. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் 24 மணித்தியாலும் வாசமாய் இருக்கிறார். නමුත් අලුත් ගිවිසුම් කාලයේදී ශුද්ධාත්මයන් වහන්සේ අප තුල පැය 24 තුලම වාසය කරමින් සිටිනවා. நான் உங்களுக்கு அநேக வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். මම ඔබට බොහෝ පද ඔබ සමග බෙදා ගන්නට යනවා. ஆனபடினால் நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்களா அதை செக் பண்ணி பாருங்கள். அல்லாவிட்டால் பிறகு இந்த வீடியோவை பார்த்து நீங்களே படித்து கொள்ளுங்கள். ඔබ බයිබලය ගෙනත් තිබෙනවා නම් ඒක පරීක්ෂා කරන්න. නැත්නම් මේ වීඩියෝ එක අසලා ඒක ඔබ බලා ගන්න. இது புது வசனங்கள் அல்ல, எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் இதை வாசித்தாலும் நாங்கள் அவ்வளவு இதுக்கு கவனம் செலுத்துறதில்லை. මේක පරණ වචන තමයි, අලුතින් වචන නෙමෙයි. නමුත් අපි මේක කියවනවා, නමුත් ඒකට අප අවධානමක් යොමු කරන්නේ නැහැ. பொதுவாக உதாரணமாக கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. උදාහරණයක් වශයෙන් කොලොසිය 3 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ කියනවා, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை
தேடுங்க. ඉදී නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටවනු ලැද්දහුනම් උස් තැනී තිබෙන දේවල් සොයාපල්ලා. இப்போ நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது, දැන් අපි සියලු දෙනා ගැලවීම ලැබූ මොහොතේ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பொழுது බෞතිස්ම ලබාගත්තු විටදී கிறிஸ்துவுடன் மரித்தோம், கிறிஸ்துவுடன் எழுந்தோம். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග මැරුණා, උන්වහන්සේ සමග උත්ථාන වුණා. அப்போ அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் එවිට පෞල්තුමා කියනවා උන්වහන්සේ සමග නැගිටවනු ලද්දහුනම් கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වැඩ හිඳිනසේක ඒ උස් තැන්දී දේවල් සොයාපල්ලා. அடுத்த வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ඊළඟ පදේ පෞල්තුමා කියනවා பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்க. පොළවේ තිබෙන දේ නොව උස් තැන්දී තිබෙන දේම සලකාපල්ලා. அப்ப நம்முடைய அழைப்பு என்ன? එසේනම් අපගේ කැඳවීම කුමක්ද? கிறிஸ்து எங்கே வீற்றிருக்கிறாரோ அங்கே எங்களுடைய மனசு இருக்க வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ කොයි ස්ථානද වැඩ සිටිනේ ඒ ස්ථානයේ අපගේ මනස සිත තිබෙන්න ඕනේ. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற இடத்திலே உள்ள மேலானவைகளை தேடுங்க என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். පේරිතෝ පෞල්තුමා කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේ දකුණු පැත්තේ වාසය කොට උස් තැන්දී සිටින නිසා උස් තැන්දී දේවල් සොයාපල්ලා. பூமியிலே உள்ளவைகளை தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார். පොළවේ තිබෙන දේවල් සොයන්න එපා කියලා කියනවා. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபையில போதிக்கப்படுகிற போதனைகள் எல்லாம் இந்த உலகத்திலே எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்? නමුත් කිතුණු සභාවල දේශනා කරන දේශනා හැම දේශනාවක්ම මේ පොළවේ කෙසේද අපි ආශිර්වාදවත්ව සිටින්නේ? அந்த பழைய காலத்திலே பாரம்பரிய பாடல்கள் இருக்குதானே, அந்த பாமாலைகள், ஆங்கிலத்திலே ஹிம்ஸ் என்று சொல்லுவார்கள். පරණ කාලයේදී කිතුබැති ගී කියලා අපි කියනවා. அந்த பழைய பாடல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ඒ පරණ ගීතිකාවල් ඔබ අරන් බැලුවොත් அது அந்த பாடல் ரட்சிப்பை பற்றி இருக்கலாம், சிலுவையை பற்றி இருக்கலாம், புது வாழ்வை பற்றி இருக்கலாம். என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் எப்படியாவது ஒரு வரியாவது பரலோகத்தை பற்றி இருக்கும். ඒ සින්දුවල ගැලවීම ආශිර්වාදයේ මොනම දෙයක් වුණත් හරි ඒ හැම සින්දුවක් තුළම ස්වර්ග රාජ්‍ය ගැන වචනයක් තියෙනවාමයි. அது காரணம் என்னவென்றால் அந்த பாடல்களை எழுதினவர்கள் மேலானவைகளை, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அவைகளை தேடி அவைகளை நோக்கித்தான் அவர்கள் பாடல்களை எழுதினார்கள். ඒ ඇයිද නම් ඒ ගීතිකා ලියපු අය උසස් තැනි ක්‍රිස්තුස් වහන්සේ කොයිද සිටින්නේ ඒ උසස් තැනි දේවල් සොයලා තමයි ඒ ගීතිකාවල් ඔව් තැනුවේ. ஆனால் இப்பொழுது வர பாடல்களை பாருங்க, பரலோகத்தை பற்றி ஒன்றுமே இருக்காது. නමුත් දැන් එන ගීතිකා බලන්න ස්වර්ගය ගැන කිසිම වචනයක් නැහැ. எல்லாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், என் பாவங்களை மன்னித்தார், அவர் எனக்காக ஐஸ்வர்யங்களை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், சுகத்தை தருவார்னு தான் பாடல் இருக்கும். මේ පොළවට යුතු උන්වහන්සේ මැරුණා, උන්වහන්සේ උත්ථාන වුණා, මට ආශිර්වාද කරයි, හැම දෙයක්ම ලබා දෙයි කියලා මේ පොළවට යුතු දේවල් තමයි ඒ ගීතිකාවල අඩංගු වී තිබෙන්නේ. எபேசியர் 2 அதிகாரம் 6 7 வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், එපිස දෙවෙනි පරිච්ඡේදයේ ආය 7 පදවල පෞල්තුමා කියනවා கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கி செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ස්වර්ගීය ස්ථානවල උන්වහන්සේ සමග අප ඉඳුසේක එසේ කළේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල අප කෙරෙහි ඇතා වූ කරුණාවන්තකම නිසා තමන් වහන්සේගේ අනුග්‍රහය ඊටමත් සම්පත පැමිණෙනා වූ කාලවලදී පෙන්වන පිණිසය. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக படியுங்க. මේ වචනේ උදාකාරව ඉගෙන ගන්න. பவுல் சொல்லுகிறார், පෞල්තුමා කියනවා கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල උන්වහන්සේ අප කෙරෙහි ඇතා වූ කරුණාවන්තකම නිසා தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில், மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக තමන් වහන්සේගේ අනුග්‍රහය ඊටමත් සම්පත පැමිණෙනා වූ කාලවලදී පෙන්වන පිණිස கிறிஸ்து இயேசுவுக்குள் ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල நம்மை අපව அவரோட கூட උන්වහන්සේ සමග எழுப்பி නැගිටුවා, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். උසස් ස්ථානවල උන්වහන්සේ සමග ඉඳිවූසේක.
இப்ப நீங்க சரீரத்திலே மட்டக்குழிய சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ඔබ දැන් ශරීරයේ මට්ටකුලේ සභාවේ වාඩි වෙලා ඉන්න පුළුවන්. ஆனால் ஆவியிலே නමුත් ආත්මිකව நீங்க உன்னதங்களிலே ඔබ ස්වර්ගීය ස්ථානවල கிறிஸ்துவுக்குள்ளாக ක්‍රිස්තුස් වහන්සේ තුල பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ස්වර්ග රාජ්‍යයේ ඔබ වැඩ හිඳිනවා. அதை நம்புவீங்களா? ඒක ඔබ විශ්වාස කරනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, இதுதான் சத்தியம், මේක තමයි සැබෑව, இதுதான் உண்மை, මේක තමයි ඇත්ත, இதுதான் தேவனுடைய வார்த்தை. මේක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය. சிலர் இங்கிருந்து விடாத கண்ணீர் இல்ல, සමහර අය මේ ස්ථානයේ සිට වගුරන් නැති කඳුළු නැහැ. நான் ஒரு பாவி, நான் ஒரு பிச்சைக்காரன், මම පාපිෂ්ඨේ, මම දිලින්දෙක්. அப்படி அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, එසේ නෙවෙයි දේව වචනේ කියන්නේ. கிறிஸ்துவுக்குள் நீங்க உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබ උසස් තැන්හි වැඩ හිඳිනවා. அதை நீங்க நம்பணும். ඒක ඔබ විශ්වාස இதுல කරන්න. பிரச்சனை என்னன்னா நம்பிக்கை இல்ல. මේකේ ප්‍රශ්නේ කුමක්ද නම් මේකේ ඔබට ඇදහිල්ලක් නැහැ. வேத வசனத்திலே நம்பிக்கை இல்ல. දේව වචනේ ඔබට ඇදහිල්ලක් නැහැ. சரி, யோவான் 14 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. යෝවාන් 14 වෙනි පරිච්ඡේදයේ 2-3 කියවමු. இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, මාගේ පියාණන් වහන්සේ ගෘහයේ බොහෝ වාසස්ථාන ඇත්තේය. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். එසේ නොවුනේ නම් මම නුඹලාට කියනවා ඇත. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். මක්නිසාද නුඹලා ස්ථානයක් පිළියෙල කරන්න පිණිස යමි. எங்க போறாரு? කොහෙද යන්නේ? பரலோகத்துக்கு போறாரு, எங்களுக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ண. ස්වර්ග රාජ්‍යයට යනවා අපෝදිසා ස්ථානයක් පිළියෙල කරන්න. நான் போய் මම ගොස් உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு නුඹලාට ස්ථානයක් පිළියෙල කරමි. நான் இருக்கிற இடத்திலே මා සිටින තැන நீங்களும் இருக்கும்படி නුඹලාත් සිටින පිණිස நான் மறுபடியும் வந்து මම නැවත ඇවිත් உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். මා ළඟට ගන්නෙමි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරීනි, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට පොරොන්දුවක් දෙනවා. உங்களுக்காக நீங்க வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக ඔබ ඔබගේ ජීවිතේ නඩත්තු කරන්ට ඕනි නිසා தன்னுடைய பிதாவின் வீட்டிலே තමාගේ පියාණන් වහන්සේගේ නිවසේ வாசஸ்தலங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். වාසස්ථාන සාදමින් සිටිනවා. அதி சீக்கிரமாய் வந்து ඊට විගසින් උන්වහන්සේ පැමිණ உங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் ඔබ සීල දෙනා රැගෙන ගොස් அந்த வாசஸ்தலத்திலே உங்களை வைப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ ඒ වාසස්ථානයේ ඔබව තබමි කියලා උන්වහන්සේ පොරොන්දු දී තිබෙනවා. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். මම ඔබගෙන් ප්‍රශ්නයක් අසන්නම්. இப்ப இந்த உலகத்திலே දැන් මේ ලෝකේ நீங்க ஒரு புது வீடு வாங்க போனீங்களானால், ඔබ අලුත් නිවසක් ගන්න යනවා නම්, அல்லது இன்னொரு வீடு கூலிக்காவது எடுக்க போவீர்களானால், එසේ නැත්නම් අලුත් නිවසක් ඔබ කුලියට ගන්න යනවා නම්, அந்த வீட்டை போய் பாப்பீங்க. ඒ නිවස ගිහිල්ලා அந்த බලයි. வீட்டுல எத்தனை ரூம்ஸ் இருக்கு, அறைகள் இருக்குன்னு பாப்பீங்க. ඒ නිවසේ කොච්චර කාමර තිබෙනවද කියලා எத்தனை බලයි. டாய்லெட்ஸ் இருக்குன்னு பாப்பீங்க. කොච්චර ටොයිලට් තිබෙනවද කියලා சிட்டிங் බලයි. ரூம், டைனிங் ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. ඔබ සිටින් රූම්, ඩයිනින් රූම් ඔක්කොම තියෙනවද කියලා බලනවා. தோட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. වතු සියල්ල කොහොමද තිබෙන්නේ කියලා බලනවා. அதுக்கு பிறகு நீங்க பிளான் பண்ணுவீங்க. ඊට පස්සේ ඔබ ප්ලෑන් කරයි. என்னுடைய செட்டி கதிரை எல்லாம் எங்க எங்க எப்படி எப்படி போடுவேன்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க. අපේ පොටු මේස කොහෙද දමන්නේ කියලා ඔබ ප්ලෑන් කරයි. எந்தெந்த இடங்களுக்கு கேர்டன் போடுவேன்னு பிளான் பண்ணுவீங்க. කොයි කොයි ස්ථානයේ කර්ටන්ස් දමන්න ඕනද කියලා ප්ලෑන් කරයි. என்னென்ன கலர் கேர்டன் போடணும்னு பிளான் பண்ணுவீங்க. මොන මොන පාටි දාන්න ඕනද කියලා ප්ලෑන් කරයි. ஒரு புது வீட்டுக்கு போனா இது எல்லாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க. ඔබ අලුත් නිවසට ගියොත් මේ සියල්ල ඔබ සැලසුම් කරනවා. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். ඔබ උදෙසා මම වාසස්ථාන පිළියෙල කරන්ට යමි. அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ඒක පිළියෙල කරමින් සිටිමි. சீக்கிரமாய் வந்து විගසින් පැමිණ உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். ඔබ රැගෙන යමි. யாராவது பைபிள் எடுத்து படித்திருக்கிறீங்களா? அந்த வாசஸ்தலம் எப்படிப்பட்டது, எங்கே இருக்கும், எனக்கு தகுதியா இருக்குமா, எனக்கு விருப்பமா இருக்குமா, அந்த அந்த விபரங்களை எல்லாம் பைபிள்ல படிச்சிருக்கிறீங்களா? කවුරු හරි බයිබලය අරන් කියවලා තිබෙනවද මේ වාසස්ථානේ කොයිද තිබෙන්නේ, කොහමද තියෙන්නේ, මට ඒක සුදුසුද කියලා ඔබ කියවා තිබෙනවද? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு. උන්වහන්සේ පොරොන්දුවක් දී තිබෙනවා. உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ඔබ උදෙසා වාසස්ථානය සූදානම් කරන්න යමි. என்னுடைய வாசஸ்தலம் இன்னும் ரெடி இல்லை.
මාගේ වාසස්ථානයේ තවත් සූදානම් නැහැ. அவர் இன்னும் கட்டி கொண்டு இருக்கிறாரு. තවත් උන්වහන්සේ ගොඩනගමින් තිබෙනවා. அவர் கட்டி முடிஞ்சோன்னே நான் போயிடுவேன். ඔව් උන්වහන්සේ ගොඩනගලා අවසන් වුණාට පස්සේ මම යනවා. போறதுக்கு முதல்ல යන්ට ප්‍රථමේ அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கணும்? ඒ වාසස්ථානයේ කොහොම තිබෙන්න ඕනේද? ஆமென். நீங்க அதெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட சொல்லலாம் இப்படி இப்படி இருக்கணும்னு. ඒ වාසස්ථානයේ කොහොමද තිබෙන්න ඕනේ කියලා යාඥා කළ උන්වහන්සේට කියන්න. யாராவது කවුරු හරි பாருங்க, இந்த உலகத்துல ஒரு வீட்டுக்கு போனா, ஒரு கூலி வீட்டுக்கு போனா 2 வருஷம் 3 வருஷம். ඔබ කුලී නිවසට ගියොත් අවුරුදු 2ක් අවුරුදු 3ක්. சொந்தமா ஒரு வீடு வாங்கினா என்ன, நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அங்க இருப்பீங்க. ඔබ අලුතෙන් නිවසක් ගත්තත් අයිති නිවසක් ගත්තත් ඔබ ජීවිතේ අතර ඉන්නකම් සිටිනවා. அந்த வீடு නමුත් ඒ නිවස நித்தியமாக இருக்க போறீங்க. සදාකාලෙන් සදාකාලයට ඉන්න යනවා. முடிவே இல்ல. ඒක අවසානයක් නැහැ. ஆனாலும் அதை பற்றி நாங்க யோசிக்கிறதே இல்ல. නමුත් අපි ඒ ගැන සිතන්නේම නැහැ. அதை பற்றி படிக்கிறதுமே இல்ல. ඒ ගැන කියවන්නේ නැහැ. ஆனா சில கிறிஸ்தவர் சிஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க தானே. නමුත් සමහර කිතුණු සහෝදරියන් ඉන්නව නේද? உண்மையாக இந்த தமிழ் பேசுகிற கிறிஸ்தவ சகோதரிகள் දෙමළ කතා කරන්නව කිතුණු සහෝදරියන්. அவங்களுக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும் பரலோகத்தை பற்றி. ඔවුන්ට එක දෙයක් දන්නවා ස්වර්ග රාජ්‍යය ගැන. தங்கத்துல ரோடு போட்டிருக்கிறான். රත්රන් වලින් පහර දාලා තිබෙනවා. அந்த தங்கம்னா சிஸ்டர் மாருக்கு ஒரு கிளுகிளுப்பு. ඒ රත්රන් නම් සහෝදරියන්ට ටිකක්. பரலோகத்துல எல்லாம் தங்க ரோடு. ස්වර්ග රාජ්‍යයේ හැම තැනම පාරවල් රත්තරන් වලින්. செட்டி தெரு பரலோகத்துல இருக்குன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. එට්ටි වීදිය ස්වර්ග රාජ්‍ය තිබෙනවා කියලා හිතාගෙන ඉන්නවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියෝ. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, එපිස පළවෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදයේ කියනවා, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ආශීර්වදිத்திருக்கிறார். අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පියෝ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. මක්නිසාද උන්වහන්සේ ස්වර්ගීය ස්ථානවල සියලු ආත්මික ආශිර්වාද වලින් උන්වහන්සේ අපව ආශිර්වාද කළසේක. வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ කොහොමද කියන්නේ? அவர் கிறிஸ்துவுக்குள் උන්වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල உன்னதங்களிலே උසස් තැන්නේ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ස්වර්ගීය ස්ථානවල සියලු ආත්මික ආශිර්වාද වලින් උන්වහන්සේ අපට ආශිර්වාද කළසේක. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියෝ. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ආත්මික සියලු ආශිර්වාදයන් උන්වහන්සේ අපට දී තිබෙනවා. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ඉතින් අපි කොහොමද කරන්නේ? ஆவியானவரோடு ஒன்றுபட வேண்டும். ආත්මයන් වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්න ඕනේ. இயேசுவை தரிசிக்க வேண்டும். යේසුස් වහන්සේව අපි දර්ශනය කරන්න ඕනේ. நாங்க இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது අපි යේසුස් වහන්සේ තුල සිටින විටදී இயேசு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். යේසුස් වහන්සේ අපගේ අවශ්‍යතා සියල්ල සපයයි. இன்னும் வசனங்களை நாங்க வாசிக்க போகிறோம். තවත් වචන අපි කියවනවා. ரோமர் 8:32 ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? තමන් වහන්සේගේ පුත්‍රයා ඉතුරු කර නොගෙන අප සියල්ල නොදෙසා පහවා දුන්නා වූ තනන් වහන්සේ පුත්‍රයා ඇතුළුව අනිකුත් සියල්ල අපට නොදෙන්නේ කෙසේද? இந்த வசனத்தை கவனமா பாருங்க. මේ වචනේ හරියාකාරව බලන්න. ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් කියනවා தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் තමන් වහන්සේගේ පුත්‍රයා ඉතුරු කර නොගෙන අප සියල්ල උදෙස පාවා දුන්නා වූ அவருடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்தார். උන්වහන්සේගේ ඒකජාතික පුත්‍රයාණන් අපට පාවා දුන්නා. ஆனால் அவரோடே கூட උන්වහන්සේ සමග மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ඒ සියලු ඇතුළු සියලුම දේවල් අපට නොදෙන සිටින්නේ කෙසේද? அப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். පියෝ දෙවියන් වහන්සේ අපට අවශ්‍ය කරන හැම දෙයක්ම සපයා දෙයි. ஆனால் இயேசுவோட தான் கொடுப்பார். නමුත් යේසුස් වහන්සේ සමග තමයි දෙන්නේ. இயேசு இல்லாம ஆசீர்வாதங்கள் இல்ல. යේසුස් වහන්සේ නොමැතිව ආශිර්වාදයක් නැහැ. ஆமென். ஆமென். வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் நமக்கு தேவையான எல்லா பொருள்களையும் கொடுப்பார். වචනේ කියනවා පියෝ දෙවියන් වහන්සේ අපට අවශ්‍ය කරන හැම දෙයක්ම ලබා දෙනවා.
ஆனால் அதை இயேசுவுக்கூடாகத்தான் இயேசுவோடே தான் கொடுப்பார். නමුත් උන්වහන්සේ යේසුස් වහන්සේ සමග තමයි අපිට දෙන්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි, இதுதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள். මේක තමයි අලුත් ගිවිසුමේ සත්‍යතාවය. புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் என்ன? අලුත් ගිවිසුමේ සත්‍යතාවය කුමක්ද? நாங்கள் ஆவியிலே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். අපි ආත්මයෙන් උන්වහන්සේ සමග සම්බන්ධව සිටින්න ඕනේ. அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். ඒ විතරක් නෙමෙයි අපගේ බැල්ම සියල්ල ස්වර්ගය ගැන තිබෙන්න ඕනේ. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். තවත් වචනයක් බලමු. 1 கொரிந்தியர் 6:17. 1 කොරින්ති 8:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். එම නිසා උන්වහන්සේ සමග සිටිනා උන්වහන්සේ සමග එකම ආත්මයක් වන්නේය. நம்புவீங்களா? විශ්වාස කරනවද? நம்புவீங்களா? විශ්වාස කරනවද? சிலருக்கு இதெல்லாம் புதினமா இருக்கும். සමහරට මේවා ඔක්කොම අලුත්ව ஆனா තිබෙනවා. வசனம் இப்படிதான் சொல்லுது. නමුත් වචනේ මේ ආකාරය කියන්නේ கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ස්වාමීන් වහන්සේ සමග සම්බන්ධව සිටිනා அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். උන්වහන්සේ සමග එකම ආත්මයක් වන්නේ. அப்ப நம்முடைய ஆவிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் வித்தியாசம் இல்ல. එනම් අපගේ ආත්මයන් ශුද්ධ ආත්මයන් වහන්සේටත් වෙනසක් නැහැ. ஒரு கிறிஸ்தவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவன் ஆவியானவரோடு இணைந்திருக்கிறான். ஒரே ஆவி. එක කිතුණුවෙක් උන්වහන්සේ පෞද්ගලික ගැලවුම් කාරයෙක් ලෙස පිළිගෙන සිටිනා වූ කිතුණුවෙක් ආත්මයන් වහන්සේ සමග එක ආත්මයක්ව බැඳී සිටිනවා. அப்ப நம்முடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் ஆவியோடு. එසේනම් අපගේ සියලු අධ්‍යක්ෂම සියල්ල ආත්මයන් වහන්සේ සමග. நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும். අපගේ ආත්මයත් ශුද්ධ ආත්මයත්. அப்ப நாங்கள் ஆவியிலே நிறைந்து, ஆவியிலே நடந்து, ஆவியிலே வாழ்ந்து, நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கும். එසේනම් අපි ආත්මයෙන් ජීවත් වෙලා අපි ආත්මයෙන් ගමන් කොට ආත්මයෙන් සිතලා අපගේ බැල්ම සියල්ල ස්වර්ගය ගැන තිබෙනවා. அப்ப நீங்க ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப பாஸ்டர் நாங்க ஆசீர்வாதமா இருக்க கூடாதா? එසේනම් ඔබ ප්‍රශ්නයක් අහන්න පුළුවන්. එහෙනම් පාස අපි ආශිර්වාදමත්ව සිටින්න ඕද නැද්ද? நான் சில வசனங்களை உங்களுக்கு காட்டி கொடுப்பேன். මම සමහර පද ඔබට කියා நாங்க දෙන්නම්. ஆசீர்வாதமா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். අපි ආශිර්වාදවත්ව සිටීම උන්වහන්සේ කැමැත්ත. ஆண்டவர் தன் பிள்ளைகளை பட்டினி போடுகிறவர் அல்ல. දෙවියන් වහන්සේ තමාගේ දරුවන්ව බඩගින්නේ දමන්නේ නැහැ. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே என்ன போதிக்கப்படுகிறது? නමුත් අද කිතුණු සභාවේ කුමක්ද උගන්වන්නේ? இயேசு கிறிஸ்துவை ஒரு பக்கத்திலே தள்ளிவிட்டு යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව එක පැත්තකට තල්ලු කරලා ஐஸ்வர்யத்தை மாத்திரமே பிரசங்கிக்கிறார்கள். සම්පත පමණක් උගන්වනවා. எப்படி? කොහොමද? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறது இல்ல. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමටපත් කරන්නේ නැහැ. பைபிள்ல இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஜனங்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்பதே போதிக்கிறார்கள். බයිබලයේ මෙවැනි සමහර පද කියා තිබෙනවා. මේ පද අනුකූලව දෙවියන් වහන්සේගේ දරුවන් ආශිර්වාදමත්ව ජීවත් වෙන්න ඕනේ කියලාම දේශනා කරනවා. இப்ப மத்தேயு 6:24 இயேசு இப்படி சொல்லுகிறார். මතෙව් 6:24 උන්වහන්සේ මෙසේ කියනවා. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ස්වාමිවරු දෙදෙනෙකුට සේවය කරන්න කිසිවෙකුට නුපුළුවන. எப்படி? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. කෙසේද? ස්වාමිවරු දෙදෙනෙකුට සේවය කරන්න බෑ. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், මක්නිසාද ඔහු එක්කෙනෙකුට වෛර වී අනික් අයට ප්‍රිය அல்லது වන්නේ. ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். නෝත් එක්කෙනෙකුට ඇලුම් වී අනික් අය එලා දකින්නේය. அதுக்கு ஒரு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ඉන්පසු දෙවියන් වහන්සේ කුමක්ද කියන්නේ? தேவனுக்கும் දෙවියන් වහන්සේටත් உலக பொருளுக்கும் ලෝකයේ වස්තුවලටත් ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. සේවය කරන්නට නුඹලාට නුපුළුවන. இந்த தமிழ் பைபிளிலே தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா God and money என்று போட்டிருக்கும். ඉංග්‍රීසි භාෂාවේ දෙවියන් වහන්සේටත් මුදල් කියලා තියෙනවා. නමුත් සිංහල භාෂාවෙන් ලෝකයටත් වස්තුවටත් සේවය කරන්න බෑ කියලා කියනවා. அநேக சபைகளிலே தேவனை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு பணம் தான் அங்கே தேவனாய் இருக்கிறது. බොහෝ සභාවල දෙවියන් වහන්සේ එක පැත්තක තබලා මුදල් තමයි ඒක දෙවියන් වහන්සේ වගේ තිබෙන්නේ. நான் அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். එදා එක දවසක් මම වීඩියෝ එකක් බැලුවා. அதிலே ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ඒකේ බොරු ප්‍රපෝතවරයෙක් அவன் மைக்கை பிடித்து கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு அங்கே இங்கு நடந்து கொண்டு இருக்கிறான் காங்கிரிகேஷன் நடுவில். ඔව් මයික් එක අල්ලගෙන ජනතා මැදියේ මේ සැරි සරමින් කතා කරනවා.
அங்கிங்கு நடக்கும் பொழுது அந்த ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள், මේ යන විටදී ඔව් පව් සෙනග இவன் அவங்களை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான், ஏமாத்தி வச்சிருக்கான். ඒ ආකාරයේ මුලාවට පත් කරලා තිනවා මේ ප්‍රපෝතවරයා. அவர்கள் எழுந்து அவனுக்கு கையில் 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ඔව් නැකිට ඔහුගේ අතට 5000 දෙනවා. இவன் வாங்கி கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அந்த பாக்கெட்ல போட்டுக்கொண்டு அங்கிங்கு திரிந்து கொண்டு இருக்கிறான். ඔව් ඒක අරගෙන ඔවුන් ආශිර්වාද කරලා සාක්කුවේ දමාගෙන ඔවුන් මේ කැරකෙමින් සිටිනවා. பிரசங்கம் பண்ணி கொண்டே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். දේශනා කරමින් සිංගමන් ඉල්ලනවා. ஆமென். ආමේන්. இதுதான் இன்றைக்கு சபையில நடக்குது. මේක තමයි අද සභාවේ සිදු වෙන්නේ. வசனம் தெரியாத ஜனங்கள் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். වචනේ දන්නේ නැති සෙනග රැවටිගෙන සිටිනවා. சபைக்குள்ள தேவன் மாத்திரமே, பணத்துக்கு பணம் தேவன் அல்ல. සභාව තුළ දෙවියන් වහන්සේ පමණයි, මුදල් දෙවි කෙනෙක් නෙවෙයි. பணம் தேவன் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. මුදල් දෙවියන් වහන්සේගේ ස්ථානයට එන්න බෑ. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பவுல் இதை மிகவும் அழகாக விபரித்து சொல்லுகிறார். 1 තිමෝති 6 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ සිට පෞල්තුමා ලස්සනට මේක කියනවා. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ලත් පමණින් සතුටු වීම සමගම භක්තිවන්තකම කියලා කියනවා. நான் சொல்ற வார்த்தைகள் இல்ல, இது பவுல் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. මම කියන වචන නෙමෙයි, පෞල්තුමා බයිබලයේ සඳහන් කර තිබෙනවා. போதும் என்கிற மனது, ලත් පමණින් සතුටු වීම. எப்பொழுது போதும் என்று சொல்லுவீர்களோ அப்பொழுது நீங்க ஒரு பரிசுத்தவானாக மாறிவிட்டீங்கன்னு அர்த்தம். කවදාද ඔබට ඇති සෑහේ කියලා කියනවාද එදා ඔබ ශුද්ධවන්තයෙක් වුණා කියලා අර්ථයයි. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ලත් පමණින් සතුටු වීම සමගම දේව භක්තිවන්තකමය. அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ඊළඟ පදයේ කියනවා, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ලෝකේ කිසිම දෙයක් අපි ගෙනාවෙත් නැත, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை එයින් අපට කිසිමක් ගෙන යන්නටත් බැරිය. என்பது நிச்சயம். ඒක සැබෑවේ. 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 8 වෙනි පදයේ කියනවා, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். කෑම ඇඳීම අපට ඇත්නම් එයින් සතුටු වෙන්නෙමුව. ஆமென். ආමේන්. உண்ணவும் කෑමද உடுக்கவும் ඇඳීමද இருந்தா ඒක තිබුණොත් போதும் එයින් සෑහි කියා என்ற மனப்பான்மையோடு இருப்போம், ඒ සිතින් අපි සතුටු වෙමු. இருக்க கடவோம். සතුටු වෙත්වා. அப்படியானா அது ஒரு கட்டளை. එසේනම් ඒක අනක්. பவுல் சபைக்கு கொடுக்கிற கட்டளை. පෞල්තුමා සභාවට දෙන අනපනත. உண்ணவும் කෑමද உடுக்கவும் ඇඳීමද நமக்கு உண்டாயிருந்தால் අපට ඇත්නම් அது போதும் என்றிருக்க கடவோம். එයින් සතුටු වන්නෙමුව. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර சிலருக்கு සහෝදරි, இது நான் சொல்ல போனா உங்களுக்கு கோபம் வரும். සමහරයට අපි කියන්න ගියොත් තරහයයි. ஆனா நான் சொல்றது வேத வசனம். නමුත් මම කියන්නේ දේව වචනය. 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், 9 වෙනි පදේ පෞල්තුමා කියනවා, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ධනවත් වෙන්න ආශාවෙන්නා எப்படி වූ, நான் ஒரு பெரிய பணக்காரனா மாறணும், මම ලොකු ධනවතෙක් වෙන්න ඕන, நான் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக மாறணும், මම සම්පත් ඇති මිනිහෙක් நான் වෙන්න பெரிய ඕන, ஒரு முதலாளியாக மாறணும், මම මුදලාලි කෙනෙක් වෙන්න ඕනේ. எந்த விருப்பம் இருக்கிறவர்கள் එසේ ආශාවක් තිබෙන අය சோதனையிலும் පරීක්ෂාවේද கண்ணியிலும் විනාශයෙන්ද மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேர்தலுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். මනුස්සයගේ නාශයේද විනාශයේද ගිල්වන්නේය. எப்படி? කොහමද? நான் பணக்காரனா மாறணும், මම ධනවතෙක් நான் වෙන්න ඕනේ, ஐஸ்வர்யவானா மாறணும் ஒரு මම விருப்பம் இருந்தா සම්පත් ඇති කෙනෙක් වෙන්න ඕනේ කියලා කැමැත්ත තිබුණොත් என்ன நடக்குது? කොහොමද වෙන්නේ? சோதனையிலும் පරීක්ෂාවටත් கண்ணியிலும் මලපතටත් கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறோம். නාස්තියත් විනාශයක් ගිලවන්නා වූ අඥාන වූ අන්තරාවට ඇති වෙන්නේය. 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 10 වෙනි පදේ පෞල්තුමා කියනවා, பண ஆசை වස්තු තෘෂ්ණාව எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. සියලු ආකාරයේ නපුරේ මුලක්ය. சில தீமைக்கல்ல,
සමහර වලට නෙවෙයි. எல்லா தீமைக்கும் பண ஆசை வேறா இருக்கிறது. මුදල් ආශාව සියලු ආකාර නපුරේ මුලක්ය. சிலர் அதை இச்சித்து සමහර ඊට ආලය වී விசுவாசத்தை விட்டு வழுவி ඇදහිල්ලෙන් මුලාව அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். බෝ වේදනාවලින් තමාවම මුලාවට පත් කරගන්නේය. இந்த பண ஆசை உள்ளவர்கள் මේ මුදල් ආශාව ඇති කෙනා அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு உணர்ச்சியும் இல்லை. බෝ වේදනාවලින් තමාම ඇනගත් නෝය. නමුත් ඔවුන්ට ඇඟීමක් නැහැ. அவர்கள் தங்களுக்கு தானே சேதம் ஏற்படுத்துக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. ඔවුන්ට දන්නේ තමා තමාටම විපතක් ඇති කරගන්නවා කියලා. பண ஆசை அவ்வளவு மோசமான ஒரு காரியம். මුදල් ආශාව එච්චර නපුරු දෙයක්. ஆனால் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், නමුත් 11 වෙනි පදයේ පෞල්තුමා කියනවා நீயோ නුඹ சபையே கேட்டுக்கொள், சபையே සභාව අසන්න. நீயோ නුඹ தேவனுடைய மனுஷனே දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා. இவைகளை விட்டு ஓடு. නුඹ මේවායෙන් පලා ගොස්. இன்னும் ஒரு இடத்துல மாத்திரம்தான் பவுல் சொல்றார் விட்டு ஓடுன்னு. මේ තව එක ස්ථානයක තමයි කියන්නේ පලා ගොස් යන්න කියලා. எதுக்கு தெரியுமா? කෝකට දන්නවද? மாம்ச இச்சைகளுக்கு அல்லது விபச்சாரத்துக்கு அல்லது வேசித்தனத்தை விட்டு ஓடுன்னு சொல்லுகிறாரு. මාංශ තෘෂ්ණාවට, වෛශ්‍යාකමට, කාම මිත්‍යාචාරයට පලා යන්න කියලා කියනවා. பண ஆசையை விட்டு ஓடு என்று சொல்லுகிறார். මුදල් ආසාවෙන් පලා ගොස්. ஆமென். ආමේන්. பண ஆசைகளை விட்டு ஓடி මුදල් ආසාවෙන් පලා ගොස් நீதியையும் ධර්මිෂ්ඨකමද, தேவ பக்தியையும் භක්තිවන්තකමද, விசுவாசத்தையும் ඇදහිල්ලද, அன்பையும் ප්‍රේමයද, பொறுமையையும் ස්ථීරකමද, சாந்த குணத்தையும் මොළොක් ගුණයද அணையும்படி நாடு. ඒක ඒ පස්සේ ඵලයන්ය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර සහෝදරියනි, நான் அநேகரை கண்டிருக்கிறேன். මම බොහෝ අය දැකලා තිබෙනවා. பொதுவாக இந்த ஸ்ரீலங்கால இது ஒரு பெரிய பிரச்சனை. සාමාන්‍යයෙන් ශ්‍රී ලංකාවේ මේක ලොකු ප්‍රශ්නයක්. நம்ம சொந்தத்துல ஒரு வீட்டில் திருமணம் வந்திருக்கும். අපගේ නෑදෑයන් ගෙදරක විවාහයක් සිදු වෙන්න පුළුවන්. அவர்கள் ஒரு 200 பேருக்கு விருந்து போட்டிருப்பார்கள். ඔවුන් 200 දෙනෙකුට ඒ සංග්‍රහ කරලා ඇති. இப்போ இந்த குடும்பத்துல திருமணம் வருது. දැන් මේ පවුලේ විවාහයක් එනවා. அவர்கள் 200 பேருக்கு விருந்து போட்டார்கள். நாங்க நம்ம வீட்டில் 500 பேருக்கு விருந்து போடணும். එයා ඒගොල්ලන්ගේ විවාහ මංගලයේ 200 දෙනෙකුට කැම දුන්නා. මම 500 දෙනෙකුට දෙන්න ඕනේ. என்ன செய்வார்கள்? කොහොමද කරන්නේ? போய் கடன் வாங்குவார்கள். ගින් ණය ගන්නවා. கடன் வாங்கி ණය අරගෙන 500 பேருக்கு சாப்பாடு போடுவார்கள். 500 දෙනෙකුට කැම දානවා. சாப்பாட்டுக்கு வந்தவர்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வாயை துடைச்சிட்டு போவார்கள். කැමට ආපොය උන්දට කාලා කට පිහදාගෙන යනවා. போக முதல்ல ஒரு காரியம் சொல்லிட்டு போவார்கள். යන්ට ඉස්සලා දෙයක් කියලා ஷா, எவ்வளவு நல்லா இருந்துச்சு. කොච්චර ලස්සනට இந்த තිබුණා. மாதிரி சாப்பாடு நான் எங்கேயும் சாப்பிட்டது இல்ல. මේ වගේ කෑමක් මම කොහෙවත් කෑවේ නෑ. அப்படி சொல்லிட்டு வாயை துடைச்சிட்டு போவார்கள். එසේ කියලා කට පියදලා යයි. ஆனா அது சுத்த போய் නමුත් ඒක உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ඔබට සතුටු වෙයි. ஆனா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு නමුත් මාසායක් අවුරුද්දකට පස්සේ கடன் கொடுத்தவன் வந்து கழுத்துல கைய வைப்பான். ණය දුන්න කෙනා බෙල්ල මිරිකයි. அப்ப திருமணமும் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. එවිටදී විවාහ මංගලයත් ඉවරයි, ඔක්කොම ඉවරයි. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරි. அதனால ඒ නිසා தேவை இல்லாம අනවශ්‍ය பாருங்க, බලන්න 50,000 சம்பளம், ඔබගේ පඩිය 50,000යි. 75,000 செலவழிக்கிறோம். වියදම් කරන්නේ 75,000. அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட வந்து அழுகிறோம். ඊන් පසු දෙවියන් වහන්සේට ඇවිල්ලා ஆண்டவரே, ස්වාමිනී என்னை காப்பாத்துங்க, මාව බේරගන්න. என்னை விடுதலை ஆக்குங்க. මාව නිදහස් කරන්න. அல்லது என்ன சொல்லுவோம், எவனாவது எனக்கு சூனியம் வச்சுட்டான். එසේ නැත්නම් කවුරු හරි මට ඌනියමක් කරා. ஒருத்தனும் உனக்கு சூனியம் வைக்கல, කවුරුද මට ඌනියමක් කරේ? உனக்கு மண்டையில புத்தி இல்ல. ඔබට මොලේ ඔළුවේ அவ்வளவுதான். නෑ. එච්චරයි. நீ கிடைக்கிற சம்பளத்துல கொஞ்சம் சுருக்கமா செலவழி, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். නුඹට ලැබෙන මුදලෙන් ඔබ කෙටියෙන් වේදම් කරන්න දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. அந்த சின்ன சம்பளத்துல ඒ කුඩා වැටුපේ ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து දෙවියන් වහන්සේට දී යුතු දේ நீயும் දීලා சிக்கனமா உன் வாழ்க்கையை நடத்தினா නුඹ අරියාකර ඔබ ආණ්ඩුවර ජීවිතේ නඩත්තු පාපා. කරොත් දෙවියන් වහන්සේ බලයි. இவன் நல்ல ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஆள், මෝ විශ්වාසවන්ත මිනිහෙක්. இவனுக்கு கூட கொடுத்தாலும் அவன் நமக்கு கொடுப்பான், ඔව් අධික දුන්නත් උට ඔව් අපිට දෙයි. நம்ம ஊழியங்களை ආசீர்வதிப்பான். අපගේ සේවය ආශිර්වාද ஏன்னா කරයි. ஆண்டவர் படிப்படியாக உயர்த்துவாரு. එසේ උන්වහන්සේ පඩියෙන් පඩියට උසස් කරයි. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවන්ත සහෝදර இந்த සහෝදරියනි. சிலர் இந்த உலகத்துல இருக்கிற
சிஸ்டம் ஓட போக பார்ப்பார்கள். සමහර අය මේ ලෝකයේ තිබෙන්නා වූ ක්‍රමාණු වේදීන් සමග ඔවුන් යන්න බලනවා. அவனுக்கு என்ன ஒரு சாம்சங் போன் தானே வச்சிருக்கிறான். එයාට මොකද එයා Samsung ෆෝන් එකක් නේ. நான் ஐபோன் வச்சிருக்கணும். මම iPhone நீ තියනවා. செத்து போன பிறகு உன் பெட்டிக்குள்ள ஐபோனையும் போட்டு தான் அடக்கம் ඔබ பண்ணுவாங்க. මරණයට පස්සේ ඔබගේ පෙට්ටියට iPhone දාලා තමයි වලලන්නේ. ஐபோன் வாங்குறது தப்பு இல்ல. iPhone ගන්න එක ஆனா වැරදි கடன் வாங்கி வாங்காத. නමුත් ණය අරගෙන ගන්න එපා. ஆமென். ආමේන්. இதுகள் தான் பவுல் சொல்ல வர்றாரு. பண ஆசை. මේක තමයි පෞල්තුමා කියන්නේ මුදල් තෘෂ්ණාව. தங்களே உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். තමාවම ඇනගෙන සිටිනවා. ஆமென். ආමේன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිමද සහෝදර සහෝදරයෝ போதும் என்ற மனப்பான்மை இருக்கணும் எப்பொழுதும். සෑහි කියනා වූ ඔය සිත අපිට තිබෙන්න ඕනේ. 12ஆம் வசனத்திலே 12 වෙනි පදය விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ඇදහිල්ලේ යාපත් සටන් කොට இத பாருங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விசுவாசம் என்பது ஒரு போராட்டம். ඇදහිල්ල කියන්නේ එක සටනක්. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். සදාකාල ජීවනය අල්ලා உங்களுடைய ගනින්න. நித்திய ஜீவனை பற்றி ஒரு நாளாவது யோசிக்கிறீங்களா? ඔබගේ සදාකාල ජීවනය ගැන කවදාරි කල්පනා කරනවද? அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ඊටම ඔබ කැඳවනු ලැබුවේ. விசுவாசம் என்று போராடுகிற போராட்டத்தையும் நித்திய ஜீவனையும் பற்றி கொள்வதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ඔබ සදාකාල ජීවනයත් ඇදහිල්ලත් දබා ගැනීමට ඔබ කැඳවනු ලැබුවේ. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රකාශ වන දක්වා නුඹ මේ ආඥාව කැලල්ලක්ද දෝෂයක්ද නැතුව පවත්වන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அதி சீக்கிரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ඊට විගසින් ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එන්ට යනවා. அதான் வேத வசனம் சொல்லுகிறது. ඒක තමයි දේව වචනේ කියන්නේ. அழிவுக்கு போற பாதை விசாலமா இருக்கிறது. විනාශයට යන්නා වූ මාර්ගයේ විශාලය அநேகர் அதில் போய் கொண்டிருக்கிறார்கள். බෝ අය ඒකේ යමින් සිටිනවා. அவர்கள் அழிவுக்கு போறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ඔව් විනාශයට යනවා කියලා උන්ටම දන්නේ නැහැ. ஆனால் நித்திய ஜீவனுக்கு போற பாதையோ மிகவும் ஒடுக்கமான ஒரு பாதை. නමුත් සදාකාල ජීවනයට යන්නා වූ මාර්ගයේ පටුය. அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். එසේ කියලා වචනයක් කියනවා භයානක அதை ජීවිතය. கண்டுபிடிப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். ඒක සොයාගන්නේ ස්වල්ප දෙනයි. கண்டுபிடிக்கவர்கள் கொஞ்சம் பேர் தான். ඒක සොයාගන්නේ ස්වල්ප දෙනයි. கிறிஸ்தவ ஜனமே, කිතුණු සෙනගනි. நீங்க பரலோகம் செல்ல வேண்டுமானா ඔබ ස්වර්ග රාජයට යන්න உங்களுடைய ඕන. தாளந்துல ஒரு அவசியமும் இல்ல. ඔබගේ තාලන්තයෙන් කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. உங்களுடைய வரங்கள்ல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ඔබගේ දීමනාවලින් කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. வேத வசனத்தின்படி வாழுங்க. දේව වචනය අනුව ජීවත් වෙන්න. வேத வசனத்தின்படி வாழ்ந்தா දේව වචනය අනුව ජීවත් වුණොත් நிச்சயமாக பரலோகம் போவீங்க. සැබවින්ම ඔබ ස්වර්ග நம்முடைய රාජයට. நோக்கம் எல்லாம் பரலோகம். අපගේ අරමුණු සියල්ල ස්වර්ග நம்முடைய රාජ්‍යය. எதிர்பார்ப்பு எல்லாம் இயேசு கிறிஸ்து. අපගේ බලාපොරොත්තු සියල්ල යේසුස්. அவரே இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. උන්වහන්සේ නැමැතුව කිසිම දෙයක් සිද්ධ වෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. அடுத்ததாக ඊළඟට பவுல் அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 1 තිමෝති 6 වෙනි පරිච්ඡේදයේ பணக்காரருக்கும் பேசுகிறார். ධනවතාටත් ඔව් කතා இப்ப කරනවා. சிலருக்கு ஆண்டவர் සමහරයට දෙවියන් වහන්සේ ஆண்டவர் சிலருக்கு பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். සමහරට දෙවියන් වහන්සේ වස්තුව සහ මුදල් උන්වහන්සේ ලබා දෙනවා. பணம் ஐஸ்வர்யம் வச்சுக்கிறது பாவம் அல்ல. මුදල් සහ වස්තුව තබා ගැනීම පාපයක් அது නෙවෙයි. ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේ සමහරට දෙනවා. அதை வச்சு நாங்க எப்படி வாழணும்னு பவுல் சொல்லுகிறார். ඒක තියාගෙන අපි කෙසේද ජීවත් වෙන්න ඕනේ කියලා පෞල්තුමා කියනවා. 17ஆம் வசனத்திலிருந்து 17 වෙනි පදය. இவ்வுலகத்திலே මේ ලෝකේ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் ධනවතුන් උඩඟු පිත් ඇති අය නොවන පිණිස எப்படி ஐஸ்வர்யம் இருந்தா ධනවත්කම තිබුණොත් இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் උඩඟු සිත් ඇත්තන් නොවන පිණිස நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் අස්තිර වූ වස්තුව කෙරෙහි විශ්වාසය නොතබා ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறீங்க, ඔබ ධනවත්කම තබාගෙන ஆனால் அந்த සිටිනවා. ஐஸ்வர்யத்தை நம்பாதீங்க. නමුත් ඒ වස්තුව විශ්වාස அதுல உங்க කරන්න එපා. நம்பிக்கையை போடாதீங்க. ඒකේ ඇදහිල්ලක් දාන්න එපා. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும்
நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். අපි භුක්ති විඳින පිණිස අපට බහුල ලෙස දෙනා වූ දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල තබත්වා. பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. පෞතුම කොච්චර சிலருக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுக்கிறாரு, සමහරට දෙවියන් වහන්සේ වස්තුව ஆனா දෙනවා கொடுத்துட்டு சொல்லுகிறாரு දීලත් කියනවා அது மேல் உன் நம்பிக்கையை வைக்காத, ඒ කෙරෙහි ඔබ ඇදහිල්ල තබන්න එපා. தேவன் மேல் உன் நம்பிக்கையை வை. දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඔබගේ ඇදහිල්ල තබන්න. ஆமென். ආමේන්. மற்றது ඊළඟට. இருமாப்புள்ளவனா மாறாத. උඩඟ සිතත්තන් නොවන්න. எனக்கு பணம் இருக்கு, මට මුදල් තිබෙනවා. பண திமிர், මුදල් තිබෙන උඩඟුකම. பண பலன், ඒ මුදල් බලය. அது எல்லாம் அந்த அகங்காரத்தை காட்டாத. ඒ උඩඟුකම ඔබ පෙන්වන්න එපා. பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத, මුදල් කෙරෙහි වැදහිල්ල තබන්න එපා. தேவன் மேல் நம்பிக்கை வை. දෙවියන් වහන්සේ කෙරෙහි බලාපොරොත්තුව තබන්න. 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 8 පදේ කියනවා நன்மை செய்யவும் යහපත කරන්ටත් நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் යහපත් ක්‍රියාවලින් ධනවත් වෙන්නටත් தாராளமாய் கொடுக்கிறவர்களும் ත්‍යාගවන්තව බෙදා දීමටත් உதார குணமுள்ளவர்களாயும் இருக்கவும். ඔබ එසේ සිටින්නන්ටත්. ஆமென். இந்த 18ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறேன். 18 වෙනි පදේම කියනවා பணம் இருக்கிறவர்கள் මුදල් තිබෙන අය நன்மை செய்யவும் යහපත කරන්ටත් நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் උතුම් ක්‍රියාවලින් ධනවත් වෙන්නටත් தாராளமாய் கொடுக்கிறவர்களாய். ත්‍යාගවන්ත ලෙස බෙදා දීමට நப்பியா இருக்காத. ඔබ ලෝභව සිටින්න එපා. ஆமென். தாராளமாய் கொடுக்கிறவர்களும் බෙදා දීමටත් உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் උදාර ගුණ ඇති තැනැත්තන් වෙන්නටත් நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ජීවන සදාකාල ජීවනය ලබා ගන්නා පිණිස නුඹ අණ කරන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் මුදල් තිබුණත් නැතත් நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி සදාකාල ජීවනය වැළඳ ගන්නා පිණිස. இதில் அவர் சொல்லுகிறார், வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. එන්නව කාලේ උදෙසා සියල්ල ලබා දෙන්න ඔවුන්ට අණ දෙන්න. இது தமிழ் பைபிள் அவ்வளவு கிளியரா இல்ல. ஆங்கில பைபிள் நீங்க வாசிச்சீங்கன்னா அது அர்த்தம் என்னண்டா, ඉංග්‍රීසි බයිබලයේ කියවොත් ඒක අර්ථය කොහොමද නම් நீங்க நன்மை செய்ய, பணம் இருக்கிற பொழுது நன்மை செய்து ඔබට මුදල් තිබෙද්දී ඔබ යහපත කරලා நற்கிரியைகளே ஐஸ்வர்யவான்களா இருந்து යහපත කිරීමේ ධනවත්තුන්ව සිට தாராளமாய் கொடுக்கிறவர்களா இருந்து ත්‍යාගවන්තව දෙන්නව உதார குணமுள்ளவர்களா இருந்து වැඩිපුර ඔබ දෙන්නව அப்படி இருக்கும் பொழுது එසේ සිටින විට நீங்க ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்துல மாத்திரமல்ல මේ ධනවත්කම් මේ ලෝකේ පමණක් பரலோகத்திலையும் சேர்த்து வைக்கிறீங்க. ස්වර්ග ராஜ்‍යත් ඔබ රැස් කර ஆமென். තබන්නේ. அதனால தான் அவர் சொல்றார், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி ඒ නිසා තමයි කියන්නේ සදාකාල ජීවනය ලබා ගන්න வருங்காலத்திற்காக මතු කාලයේ සඳහා தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கவும். අපිට යහපත් අතිමාරමක් තබා ගැනීමටත් நீங்க போற வீட்டுக்கு ඔබ යන්නව නිවසට நீங்க இப்பவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ඔබ දැම්මම ඒකට වැය කරන්න ஆமென். පුළුවන්. ආමේන්. ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்கு දෙවියන් වහන්සේ ඔබට සාදාගෙන සිටින ඒ වාසස්ථානයට நீங்க இப்பவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ඔබ දැම්ම වැය කරන්න පුළුවන්. எப்படி? කෙසේද? தாராளமாய் கொடுத்து ත්‍යාගවන්තව දීලා மற்றவருடைய காயங்களை கட்டி, අනිත් අයගේ තුවාල බැඳලා அப்படிப்பட்டவர்கள் එසේ කරන பரலோக ராஜ்யத்திலே ස්වර්ග රාජ්‍යයේ பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். ඔබ සම්පත් රැස් කර තබන්නේය. அதை தான் இயேசு மத்தேயு 6:19 சொல்லுகிறார். එම නිසා තමයි යේසුස් වහන්සේ මතෙව් 6:19 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். පොළවේ නුඹලාට වස්තු රැස් කර නොතබල්ලා. எப்படி? කොහොමද? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். පොළවේ නුඹලාට වස්තු රැස් කර නොතබල්ලා. இங்கே එයිදී பூச்சியும் කාවොද துருவும் මලකඩද அவைகளை கெடுக்கும். ඒවා නාස්ති කරති. இங்கே මේයි திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். සොරුද උමං තැන සොරා ගනිති. பரலோகத்திலே உங்களுக்கு
பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். නුඹ ස්වර්ගයේ නුඹලාට වස්තු රැස් කර තබා පල්ලා. அங்கே பூச்சியாவது එයිදී කාමුවත් துருவாவது මලකඩවත් கெடுக்கிறதும் இல்லை. ඒව නාස්ති නොකරති. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. ඒ සොරු උමංතෙන් සොරා නොගනිති. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ මක්නිසාද නුඹේ වස්තුව යම් තැනෙහිද அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். නුඹේ සිතත් එතැනම වන්නේය. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு? ඔබගේ වස්තුව කොහෙද තිබෙන්නේ? NDB பேங்க்லயா, NDB බැංක් එකේද? பீப்புள்ஸ் பேங்க்லயா, පීපල්ස් බැංක් එකේද? பேங்க் ஆஃப் சிலோன்லயா? බැංක් ඔෆ් සිලොන්ද? இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேங்க்ல எல்லாம் ஃபிக்ஸ் டிபாசிட் போட்டு வச்சா මේ ලංකාවේ තිබෙනව බැංක් වල ෆික්ස් ஓட ඩිපොසිට් வேணாம்னு நான் சொல்லல. දාන්න එපා කියලා කිව්වේ නෑ. உங்களோட இருதயம் அங்கதான் இருக்கும். ඔබගේ අදවත ඒ තමයි තිබෙන්නේ. ஆனா பரலோகத்துல ஃபிக்ஸ் டிபாசிட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா නෙම ස්වර්ග රාජ්‍ය ෆික්ස් ඩිපොසිට් දමා තිබුණොත් அப்ப உங்க இருதயம் பரலோகத்துல தான் இருக்கும். එවිට ඔබගේ අදවත ස්වර්ග රාජ්‍යයේ තිබේ. ஆமென். ආමේන්. அதுதான் பவுல் சொல்லுகிறாரு. ඒ නිසා තමයි පෞල්තුමා කියන්නේ உன்னதத்திலே උසස් තැන அவரோட கூட உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. උන්වහන්සේ සමග ඔබව ඉඳවා තිබෙනවා. அப்ப உங்களோட பொக்கிஷங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கணும். එසේනම් ඔබගේ සම්පත් වස්තු உங்களுடைய සියල්ල அட்ராக்ஷன், உங்களுடைய டிசைர் எல்லாம் அங்கதான் இருக்கணும். ඔබගේ සැලැස්ම ඔබගේ සීල දේ ඒ நான் තමයි எப்ப තිබෙන්නේ. போவேன்னு பார்த்து கொண்டு இருக்கணும். මම කොයි මොහොතේ යනවද කියලා பவுல் බලන්න. சொல்றாரு நான் எப்ப போவேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். පෞල්තුමා කියනවා මම කොයි මොහොතේ යමීද කියලා බලා ஆனா සිටිනවා. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இப்ப என்ன நடக்குது? නමුත් දැන් කිතුනට කොහොමද இந்த உலகத்துல நான் எப்படி பலவானா மாறணும், මේ ලෝකේ මම කොහොමද බල இந்த සම්පන්න உலகத்துல நான் எப்படி பவர்ஃபுல்லா மாறணும், මම මේ ලෝකේ කොච්චර බලවත් இந்த වෙනවද உலகத்துல நான் எப்படி ஃபேமஸா மாறணும். මේ ලෝකේ මම කොච්චර කීර්තිය இந்த ලබා ගන්නවද? கிறிஸ்தவர்கள் அதை தான் பார்க்கிறார்கள். අද කිතුනවා නේද ඒ තමයි அன்புள்ள බලන්නේ. சகோதர சகோதரிகளே, සෙනෙමද සහෝදර සහෝදරියනි கடைசியிலே අවසානයේදී ஏமாந்து போக போகுது, රැවටෙන්න වෙනවා. ஏமாந்து போக போகுது. රැවටෙන්න වෙනවා. ஆனபடினாலே එම නිසා ஆவியிலே நாங்கள் வாழ்வோம், ආත්මයෙන් අපි ජීවත් වෙමු. இயேசு கிறிஸ்துவின் மேல் கண்களை வைத்திருப்போம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මත අපගේ ඇස් තබමු. பரலோகமே ස්වර්ග රාජ්‍ය எங்களுடைய குறியாக இருக்க வேண்டும். අපගේ ඉලක්කය වෙන්න அந்த ඕනේ. பரலோகத்தை பற்றி பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கு, படிச்சு பாருங்க. ස්වර්ගය ගැන බයිබලේ බොහෝ දේවල් කියා තිබෙනවා. ඔබ කියවා බලන්න. தங்க ரோடு இருக்கிறது மாத்திரம் படிக்காதீங்க, இன்னும் எத்தனையோ இருக்குது. රත්තරන් පාර විතරක් කියවන්න එපා. තව බොහෝ දේවල් තිබෙනවා. நானா எப்ப போவேன்னு பார்த்து கொண்டே இருக்கிறேன். මම කොයි මොහොතේ යමීද කියලා බලමින් ஆமென். සිටිනවා. ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙමද සහෝදර සහෝදරියනි. இன்னும் 3 வசனங்களோடு நான் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். තව පද 3කින් මම දේශනාව අවසන් කරන්නම්. பைபிள்ல அநேக தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் உண்டு. බයිබලේ බොහෝ පොරොන්දු උන්වහන්සේගේ වචන තිබෙනවා. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மிகவும் முக்கியமான சில வசனங்களிலே இந்த 3 வசனங்களும் மிக முக்கியமான வசனங்கள் என்று நான் கருதுகிறேன். නමුත් බයිබලේ අලුත් ගිවිසුමේ ඊට වැදගත් වූ වචන වලින් මේක ඊට වැදගත් වචන කියලා මම සිතනවා. எபிரேயர் 4 அதிகாரம் 14, 15, 16. ඒබ්‍රෝ 4 වෙනි පරිච්ඡේදයේ 14 15 16. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கிற வார்த்தைகள். හැමෝටම බලාපොරොත්තුවක් දෙනා වචන. 14 வசனம், 14 වෙනි පදය வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். එබැවින් ආස පසුකර ගියා වූ දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර වූ යේසුස් නම් මහ උත්තම පූජකයෙක්. பாருங்க, බලන්න. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் ආස පසුකර ගියා වූ දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර වූ යේසුස් නම් මහ උත්තම පූජකයෙක් අපිට සිටින නිසා நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். අපේ ඇදහිල්ල තදින් අල්ලාගෙන සිටිමු. இது தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் இந்த நான் பண்ணின அறிக்கை என்பது அது அவ்வளவு விளக்கம் இல்லை. ஆனால் சிங்கள பைபிளில் போட்டு இருக்குது ඇදහිල්ල. அதகு இல்லை, அதாவது விசுவாசத்திலே நாங்கள் செய்த அறிக்கை. දෙමළ ඉංග්‍රීසි භාෂාවට වඩා සිංහලෙන් කියනවා ඇදහිල්ල කියලා. අපි කරන්නව ඇදහිල්ල ප්‍රකාශය. பவுல் சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. පෞල්තුමා කියන ඒ ඇදහිල්ල තදින් අල්ලා ගන්න. பாருங்க, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ආස පසුකර ගියාව ප්‍රධාන උත්තම පූජකයෙක් අපිට සිටිනවා. இப்ப நீங்க விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு එසේන ඔබේ ඇදහිල්ල තදින් අල්ලාගෙන 15ஆம் வசனத்திலே 15 වෙනි පදය நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் මක්නිසාද අපිට සිටින අපේ දුර්වලකම් වලදී අපේ ඒක දුක නොදැනෙන්නා වූ எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் සීල ආකාරයේ පරීක්ෂාවට ලක් වුණා වූ பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
පාපයේ නැත්තා වූ උත්තම පූජකයෙක් අපිට සිටින්නේය. பவுல் சொல்லுகிறார், පෞල්තුමා කියනවා அந்த பிரதான ஆசாரியர், ඒ උත්තම පූජකයා வானங்கள் வழியா பரலோகத்துக்கு சென்ற அந்த பிரதான ஆசாரியர், ආස පසු කරගෙන ගියා ඒ උත්තම පූජකයා. நாங்க என்னென்ன விதத்துல சோதிக்கப்படுகிறோமோ අපි කුමන ආකාරයෙන් පරීක්ෂාවට ලක් වෙනවද? யோசிச்சு பாருங்க. කල්පනා කරලා බලන්න. நீங்க எப்படி எல்லாம் சோதிக்கப்படுகிறீங்க. ඔබ කොයි ආකාරයෙන් පරීක්ෂාවට ලක් වෙනවද? அவரும் அதே வண்ணமாக சோதிக்கப்பட்டும் උන්වහන්සේත් ඒ ආකාරයෙන් පරීක්ෂාවට ලක් වෙලා அவர் பாவம் செய்யல, උන්වහන්සේ පව් කරේ නැහැ. பாவத்துல விழல. පාපයට වැටුන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. ஆனபடியினால එව නිසා நாங்க சோதனைக்குள் போகும் பொழுது අපි පරීක්ෂාව තුළට යන විටදී நம்முடைய நிலைமையை, අපගේ තත්වය, நம்முடைய கஷ்டத்தை අපගේ දුක அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ උදාකාරව දැන සිටිනවා. வசனம் சொல்லுகிறது, වචනේ කියනවා நம்மை குறித்து அவருக்கு கோபம் வரல, අප ගැන උන්වහන්සේට තරහවක්, பரிதாபம் උන්වහන්සේ දයාවක්, பரிதாபம் வருகிறது. අනුකම්පාවක් ඇති වෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, இந்த பிரதான ஆசாரியர் මේ උත්තම පූජකයා வானங்களுக்கூடாக ආස පසු කරගෙන பரலோகத்திலே ස්වර්ගයේ பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ වැඩ සිටිනවා. அவரை உற்றி நோக்குவோமா? උන්වහන්සේ දෙස අපි බලමුද? அவரை கவனம் செலுத்துவோமா? උන්වහන්සේ කෙරේ අපි බලමුද? அவரிடத்திலே போவதற்கு ஆயத்தமாகுவோமா? උන්වහන්සේ වෙතට යාමට අපි இந்த සූදානම් பூமியில වෙමු. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, මේ පොළවේ කොච්චර පීඩා තිබුණත් කමක් எனக்கு නැහැ. அவர் ஒரு வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். මට උන්වහන්සේ වාසස්ථානය සූදානම් அந்த කරගෙන இடத்துக்கு සිටිනවා. போவதற்காக நான் ஆயத்தமாய் காத்து ඒ கொண்டிருக்கிறேன். ස්ථානට යන පිණිස මම සූදානමින් සිටිනවා. இந்த எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் සීල ආකාරයෙන් පරීක්ෂා කරනු ලැබත් பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். පව් කිරීමක් නැතුව සිටින උත්තම පූජකයෙක් අපිට සිටිනවා. அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப அழகானது. ඊළඟ පදේ ඉතා ලස්සනයි. ஆதலால் එබැවින් நாம் இரக்கத்தை பெறவும் එබැවින් අපට දයාව ලැබෙන පිණිස ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் ඕනෑකම් වලදී අපට උපකාර අනුග්‍රහය ලබන්නට தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். අපි උන්වහන්සේගේ කරුණාවේ සිංහාසනයට ළඟා වෙමු. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ආර්යාකාරයෙන් பழைய உடன்படிக்கையில පරණ ගිවිසුමේ மக்களுக்கு பிரதான ஸ்தலத்துக்கு, அதாவது அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. සෙනගට අති උතුම් ස්ථානයට යන්නට බෑ. பிரதான ஆசாரியன் மாத்திரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போவான். උත්තම පූජකයා පමණක් අවුරුද්දට සැරයක් ඒ ස්ථානයේ සුද්ධ ස්ථානයට යනවා. அவன் தன்னைத்தானே சுத்திகரிப்பதற்கு பலவிதமான பலிகளையும் செலுத்தி உள்ளுக்கு போவான். போவதற்கு முன்பதாக அவனுடைய காலிலே ஒரு சங்கிலியை கட்டி அனுப்புவார்கள். ඔව් තමාව පරීක්ෂා කරගෙන පූජාවල් දීලා ශුද්ධවත් කරගෙන ඒ ශුද්ධ ස්ථානට යනවා. ඔව් යන්ට ප්‍රථමයෙන් ඔහුගේ කකුලට දන් වැලක් ගෙට ගන්නවා. ஏனென்றால் அவன் உள்ளுக்கு போய் அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்திலே அசுத்தியா இருப்பான் என்று ஆண்டவர் கண்டால் அவனை உடனே அந்த இடத்திலே அடித்து கொள்ளுவார். ඇයිද නම් උන්වහන්සේගේ අභිමුඛත්වයට තේජස් ළඟට ගිහිල්ලා ඒ උත්තම පූජකයා අපවිත්‍රව සිටියන දෙවියන් වහන්සේ ඒ ස්ථානෙම ඔහුට ගසා මරයි. அந்த சடலத்தை மீட்டெடுப்பதற்கு யாராலும் உள்ளுக்கு போக முடியாது. யார் போனாலும் அடித்து செத்து சாவார்கள். அந்த ඒ இடத்துல බුද්ධ දේහය ඇතුලෙන් එළියට ගන්නට නම් කවුරුත් ඇතුළට යන්න බෑ. ඒ ඇතුළට ගියොත් දෙවියන් වහන්සේ ඔවුන්ට ගසන නිසා ඒ දන් වලින් ඇදලා ගන්නවා. அதனால் தான் அந்த சங்கிலினால் அவன் காலிலே கட்டப்பட்டிருக்கிற சங்கிலியினால் பிடித்து வெளியே இழுப்பார்கள் சடலத்தை. එම නිසා තමයි ඒ වෘද දේහයේ ඒ දන් වලින් එළියට ඇදලා ගන්නේ. அது பழைய உடன்படிக்கை. ඒක පරණ ගිවිසුම. ஆனா புதிய உடன்படிக்கையில නමුත් අලුත් ගිවිසුමේ நம்மை போல சோதனைக்குள்ளாகி අපි ආකාරයේ පරීක්ෂාවට ලක් වෙලා ஒரு சோதனைக்கும் விழாம කිසිම පරීක්ෂාවට பாவமே නොවැටි அறியாத පාපය නොදත් பிரதான ஆசாரியனா இயேசு கிறிஸ்து උත්තම පූජකයා වන යේසුස් ක්‍රිස්තුස් பரலோகத்திலே ස්වර්ග රාජ්‍යයේ பரிதாபத்தோடு எங்கள் மேல் பார்த்து கொண்டிருக்கிறார். දුක් මුසු මූණකින් උන්වහන්සේ අප දෙස බලා සිටිනවා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් அவர் නෙවෙයි. சொல்லுகிறார், උන්වහන්සේ நீ කියනවා எவ்வளவு பலவீனம் உள்ளவனா இருந்தாலும், ඔබ කොච්චර දුර්වලයෙක් වුවත් எவ்வளவு
பாவத்தில் இருந்தாலும் කොච්චර ඔබ පාපයෙන් වෙලී தைரியத்தோடே வா, ඔබ ධෛර්යවත්ව එන්න. தைரியத்தோடே வா. ඔබ ධෛර්යමත්ව அந்த එන්න. காலத்திலே தைரியம் இல்ல, ඒ කාලේ ධෛර්යය ஆனா තිබුණේ. இப்பொழுது நாங்க தைரியத்தோட போகலாம், දැන් අපි නිර්භීතව යන්න පුළුවන්. பாவிகளாக போகலாம். පාපිෂ්ඨව යන්න පුළුවන්. நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய பிரதான ஆசாரியர் அங்கே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். අප උදෙසා ලේ බැගරුවා අපගේ උත්තම පූජකයා පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ වැඩ සිටිනවා. ஏன் தைரியமா வான்னு சொல்லுகிறார் தெரியுமா? ඇයි නිර්භීතව එන්න කියලා කියන්නේ දන්නවද? நாம் இரக்கத்தை பெறவும், අපි කරුණාව ලබා ගන්නටයි. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும். අරි කාලේ උපකාරයේ අනුග්‍රහය ලබා ගන්න අපි නිසා. இரக்கத்தையும் கிருபையையும் அடைவதற்கு කරුණාවද අනුග්‍රහය ලබන පිණිස தைரியமாக නිර්භීත ලෙස அங்கே போய் ඒ ස්ථානෙට ගිහිල්ලා இயேசுவே යේසුනි நான் வந்திருக்கிறேன், මම ඇවිත් என் සිටිනවා. பாவங்களை மன்னியுங்க, මගේ පාපේ සමාව என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. මාව බාර ගන්න. அவர் எங்களுக்காக උන්වහන්සේ අප උදෙසා பிதாவினிடத்திலே பரிந்து பேசி පියාණන් වහන්සේ වෙත මැදිහත් மீண்டும் කාර්යයක් எங்களை மீட்டுக் கொள்வார். නැවත උන්වහන්සේ අප මුදවා இதுதான் ගනී. புதிய உடன்படிக்கை. මේක තමයි අලුත් அன்புள்ள දිවිසුම. சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර உங்களுடைய සහෝදරියනි, நோக்கம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இயேசுவை நோக்கி மாத்திரம் இருக்கட்டும். ඔබගේ අරමුණ ඔබගේ ජීවිත සම්පූර්ණයෙන්ම යේසුස් වහන්සේ දෙසම තිබෙන්න இந்த ඕනේ. உலகத்தை அல்ல, මේ ලෝකේ නොව, இந்த உலகத்தில் இருக்கிற சிஸ்டம் அல்ல, මේ ලෝකයේ තිබෙන ක්‍රමානුවේදී නොව, உலகத்தில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து அவர்களோடும் வேஷம் தரித்து வாழ்க்கை நடத்த தேவையில்லை. මේ ලෝකයේ සිටින අය සමග වෙස්මුණ බැඳගෙන ජීවත් වෙන්න අවශ්‍ය எனக்கு නැහැ. ஒரு டெஸ்டினேஷன் உண்டு, මට අරමුණක් තිබෙනවා. நாங்க போற வழியிலே இருக்கிறேன். මම යන මාර්ගයේ සිටිනවා. அவர் எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி මා கொண்டிருக்கிறார். උදෙසා උන්වහන්සේ වාසස්ථානය සූදානම් කරමින් සිටිනවා. போதும் என்ற மனப்பான்மையோடு இருப்போம். සෑහී කියනා වූ සිතුවිල්ලෙන් සිටිනවා. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். නමුත් උන්වහන්සේ ආශිර්වාද කරත් උන්වහන්සේට ස්තුතියි. அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு ඒ ආශිර්වාදය තබාගෙන பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேருங்க, ස්වර්ග රාජ්‍ය සම්පත් රැස් இந்த කරගන්න. பூமியில அல்ல. මේ පොළවේ නෙවෙයි. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, இன்றைக்கு சபை வேற வழியிலே போகுது. අද සභාව වෙන මාර්ගයෙන් යනවා. இயேசுவை பற்றி போதிக்காம பணத்தை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ ගැන දේශනා නොකර මුදල් ගැන දේශනා කරමින් සිටිනවා. கவலையா இருக்கு. දුකටපත් වෙන எப்படி இருந்த சபை කොහොම තිබුණව සභාව தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட சபை තමාගේ ලේ වගරවා මිලයට ගත්තා වූ සභාව. இந்த பணம் என்கிற தேவனுக்கு ஆங்கில பைபிள்ல ஒரு பேர் இருக்குது. මුදල් කියන දෙවියාට ඉංග්‍රීසි බයිබලයේ වචනයක් තිබෙනවා. மோமன், மோமன்னோ ஏதோ ஒரு பேர் இருக்கு. ඒක වචනයක් තිබෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, எங்க கண்கள், අපගේ ඇස්, எங்களுடைய நோக்கம், අපගේ අරමුණු, எங்களுடைய எதிர்பார்ப்பு අපගේ බලාපොරොත්තු எல்லாம் இயேசுவை மாத்திரம் நோக்கட்டும். හැම දෙයක්ම යේසුස් වහන්සේ දෙස நீங்க විතරක් බලන්න. சொல்லுவீங்களா, இயேசுவே ඔබ කියනවාද යේසුනි, நீர் இருந்தால் போதும், ඔබ සිටියොත් ඇති. நீர் இருந்தா எனக்கு போதும், ඔබ සිටියොත් ඇති. இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். මේ ලෝකෙ මට කිසිම දෙයක් එපා. அவர் உங்களை பட்டினி போட மாட்டாரு, උන්වහන්සේ ඔබ බඩගිනි දමන්නේ නැහැ. உங்களை கைவிட மாட்டாரு. ඔබ අතාරින්නේ නැහැ. அற்புதங்கள் மேல் அற்புதங்களை காண்பீங்க. ආස්කම් පිට ආස්කම් දකි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර இந்த සහෝදරියනි, காலை நேரத்துல මේ උදෑසන அவரை நம்புங்க, උන්වහන්සේ විශ්වාස කරන්න. அவரை நாடுங்க, උන්වහන්සේ වෙතට ළඟා அவரை වෙන්න. தேடுங்க, උන්වහන්සේ සොයන්න. வேத வசனத்தின்படி வாழுங்க, මේ වචනේ අනුව ජීවත් වෙන්න. அவரை திருப்திப்படுத்துங்க, උන්වහන්සේ සෑහීමටපත් කරන්න. அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. උන්වහන්සේ දොස ඔබ කැප කරන්න. ஆமென். எந்த ආමේන්. மனுஷன் பின்னால போகாதீங்க, කිසිම මිනිහෙක් පස්සපස්ස යන්න එපා. எந்த மனுஷன் பின்னாலும் போகாதீங்க. කිසිම මිනිහෙක් පස්සපස්ස යන්න එපා. மனுஷன் மனுஷன்தான். මනුෂ්‍යයාමයි. இன்றைக்கு உயிரோடு இருப்பான், நாளைக்கு செத்து போவான். අද ජීවිතුන් අතර සිටි ஆனா එක ஜீவனுள்ள මැරලා. தேவனை பின்பற்றுங்க. නම ජීවමාන දෙවියන් වහන්සේ පස්සපස්ස යන්න. அவருடைய கையில தான் உங்க உயிர் இருக்கு. උන්වහන්සේගේ දෑත තමයි ඔබගේ ප්‍රාණය තිබෙන්නේ. ஆமென். நாங்க யாரும் எழுந்து நிப்போம் இந்த අපි நேரத்துல. සිතන නැගිට සිටිමු. ஹalleluya. பாடல் குழுவினர் ගීතිකාව ගායනා කරන්නයි.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் என்ற பாடலை நாங்கள் பாடுவோம். සිංහාසනයේ වැඩ සිටින උතරන් වහන්සේ කියන ගීතිකාව ගායනා எல்லாரும் කරමු. சத்தமா ஊக்கத்தோடு பாடுங்க. සියදෙනා ශබ්ද නගා උත්සාහවන්තව இந்த ගායනා பாடலை பாடும் பொழுது அந்த வசனங்களை கவனமாக குறித்துக் கொள்ளுங்க. ඒ ගීතිකාව ගායනා කරන විටදී அவர் ඒ වචනේ சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ඒ උන්වහන්සේ සිංහාසනයේ වැඩ සිටිනවා. அந்த சிங்காசனத்தின் மேல் உங்க கண்கள் இருக்கணும். ඒ සිංහාසනයේ පිට අපගේ දිනෙත් තිබෙන්න ඕනේ. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை